Can you see the screen, ma? Can you see the screen? Say yes or no, children. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Which topic we are discussed as a videos? Can you tell me which topics? What is the chapter name, ma? What is the chapter name? No one knows the chapter name? Did you all watch the videos or not? Students, are you all there? Students, are you all there or not? Am I audible to you? Yes. Am I audible to you, children? Yes. Ma'am. Yes, ma'am. Then why I'm not getting any response from your side? I'm just asking you people to say something. தெரியுதா இல்லையா என்ன சாப்டர் நேம் ஏதாவது அட்லீஸ்ட் உங்களுக்கு பக்கத்துல ஒரு பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு சொல்லுங்க. இல்லை எழுதிருப்பீங்களா ஹோம்ஒர்க் எழுதிருப்பீங்களா அந்த ஹோம்ஒர்க்கை பார்த்து கூட அந்த சாப்டர் நேம் என்னன்னு சொல்லலாம். ஸோ இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சைலண்டா இருக்க வேண்டாம். எல்லாருமே ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுனால எந்த தப்பும் ஆக போறது இல்லை. அப்பதான் உனக்கு கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம அப்படியே சைலண்டா உட்காந்து பார்த்துட்டே இருந்தோம்னா நமக்கே அது போர் அடிச்சு. ஸோ ஜஸ்ட் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆடிபிளான்னு கேட்குறேன், ஒரு ஆன்சருமே வரல. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நான் இங்கே வந்து பார்க்குறேன். நான் மியூட்ல இருக்கேன்னா என்னன்னு சொல்லிட்டேன். இத்தனை பேர் இருக்கீங்க, ஒரு ரிப்ளை கூட ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ட்ரை டு ஆன்சர். ஓகே, will you all do it or not? Yes, ma'am. Will you all do it or not? Very bad. Yes, ma'am. Good. One reply I got. See, again I have to scroll all the pages. So now tell me, what is the chapter name? Which chapter we are going to discuss? We have discussed in the week as a videos. Which chapter? Very, very important chapter it is. Ma'am. Tell me, ma. What is the chapter name, ma? Introduction to Database Management System. That is third chapter, Dakanna. That is third chapter. Fourth chapter என்ன? நம்ம fourth chapter தானே இந்த week videos அனுப்புனது. That I say, ma'am. எல்லாம் Introduction to tell me, ma. hypertext preprocessor. Hello. Introduction to hypertext preprocessor. Very good. Who said this answer? Naren. Very good. ஸோ நம்ம வந்து ஃபோர்த் லெசன் தான் பார்க்குறோம். சி, அந்த வீக் நான் அனுப்புகிற வீடியோஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரைடே வந்து ஓவர்வியூ பண்ண போகிறோம். ஸோ அது அந்த சாப்டரை பற்றி இப்போ ஃபோர்த்து சாப்டர் முடிச்சாச்சு. அந்த 3 வீடியோஸ்லேயே வந்து ஃபோர்த்து சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோர்த்து சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் லிசன் கேர்ஃபுல்லி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்றது என்னன்னா பிஹெச்பி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல இந்த பிஹெச்பிக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா இந்த பிஹெச்பி கான்செப்ட் தான் யூஸ் பண்றாங்க. நீங்களே வந்து எந்த ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்ணாலும் நீங்க இந்த பிஹெச்பி ஸ்கிரிப்ட்ன்ற வேர்டை வந்து நீங்க அந்த அட்ரஸ் பார்லயே பார்க்கலாம். ஸோ நிறைய வெப் பேஜஸ்ல இந்த பிஹெச்பி வரும். ஈவன் வந்து ஃபேஸ்புக்ல யூஸ் பண்றாங்க, யாஹூல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பேஜஸ்லயும் ஆன்லைன்ல வந்து இந்த பிஹெச்பி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்றாங்க. ஸோ அதை தான் நீங்க இங்க படிக்க போறீங்க. ஓகே, ஸோ பிஹெச்பின்னா என்ன? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஹெச்பி? கேன் எனிபடி டெல் மீ?
What is the expansion of PHP? What is the expansion of PHP, ma? இங்கே நம்ம சாப்டர் நேம்லயே இருக்கே PHP யோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு. PHP is nothing but it is the hypertext preprocessor. What do you mean? What is the expansion of PHP? What is the expansion of PHP? Hypertext preprocessor. Very good. Narendra, who is it? Naresh. Naresh. Okay, very good, Naresh. So my applauses to you. So PHP is nothing but hypertext preprocessor. So first இந்த PHP என்ன நேம் கொடுத்தாங்கன்னா personal home page. இந்த நேம் தான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்தாங்க. So the name which was initially announced it as a personal home page. So PHP stood for the personal home page. இப்போ அதை கரண்டா என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸரா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லாருமே எல்லா ஒர்க்குமே வந்து ஆன்லைன்ல தான் பண்றோம், வெப்சைட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுல நம்ம கிரியேட் பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்றாங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க அவங்களே கொடுத்துருக்காங்க மெனி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அதே. அது எல்லா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்லயும் எந்த ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் டாப் மோஸ்ட்ல இருக்கு? கேன் யூ see that? Which script is the top most, ma? PHP, ma'am. PHP is a top most. Okay, நீங்க லாஸ்ட் இயர் HTML படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல, ஞாபகம் இருக்கா? What is HTML? Can you all tell me what is HTML? You have studied in the 11th standard, am I right? Yes, ma'am. What is HTML? What is HTML? It is the hypertext markup language. Very good. Hypertext markup language. What is the use of HTML? எதுக்காக நம்ம HTML யூஸ் பண்றோம்? Why do we use HTML? சொல்லுங்க, என்ன பர்பஸ்க்காக நீங்க HTML யூஸ் பண்ணீங்க? லாஸ்ட் இயர் நீங்க படிச்சிருப்பீங்களா? அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கு. எதுக்காக நம்ம HTML படிச்சோம்? அந்த HTML வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? சொல்லுங்க பாப்போம். For using code. For using a code. For making text. No. What is the use of HTML? No one knows the answer. Last year full-ஆ நீங்க HTML படிச்சிருப்பீங்க, JavaScript படிச்சிருக்கீங்க, isn't it? So HTML JavaScript மாதிரி தான் இந்த PHP ஸ்கிரிப்டும். So HTML ஓட யூஸ் என்ன தெரியுமா? It is used to design the web page. ஒரு web page டிசைன் பண்றதுக்காக தான் HTML. So நீங்களே இப்ப என்ன web page டிசைனரா ஆகிருக்கீங்க. So உங்க எல்லாருக்குமே HTML கோட் தெரியும். Am I right? Do you all know the HTML code? Yes, ma'am. Web page na என்னன்னு தெரியுமா? Web page na என்னன்னு தெரியுமா? What is web page? Web page na என்ன? It is a What is website web for page? Website na என்ன? சரி, நீங்க எல்லாருமே ஆன்லைன்ல ஒர்க் பண்றீங்க தானே? இப்ப ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னா நம்ம கூகுள்ல போய் நம்ம சர்ச் பண்றோம்ல, சர்ச் பண்ண உடனே நிறைய வெப்சைட்டா வரும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ண உடனே அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் இல்லையா? பாத்திருக்கீங்களா இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த வெப்சைட்டுக்கு போங்க, அந்த வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? Say yes or no, children. Yes, ma'am. So அந்த வெப்சைட்னா என்னன்னா, உங்களுக்கு சிம்பிளா நான் என்ன சொன்னேன்னா, உங்களோட டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா? So what is the use of text book? நம்ம எல்லார் கையில ஒரு புக் இருக்கும். இப்போ உங்ககிட்ட புக் இல்லாம இருக்கலாம். யூஸ்வலா நம்ம எல்லாருக்குமே ஒரு புக் இருக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஒரு புக் இருக்கும், காமர்ஸ்க்குன்னு ஒரு புக் இருக்கும், அக்கௌண்டன்சிக்குன்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக்கோட யூசஸ்லாம் என்ன? எதுக்காக இந்த புக்கை நம்ம யூஸ் பண்றோம்? அந்த புக்ல என்ன இருக்கு? Can you tell me? அந்த புக்ல என்ன இருக்கு? For studying.
இட் இஸ் யூஸ்டு டு ஸ்டடி. அந்த புக்ல என்ன இருக்கும்? இப்போ அக்கௌண்ட்ஸ் புக்னு எடுத்தனா அக்கௌண்ட்ஸ் புக்ல என்ன இருக்கும்? ரொம்ப ஈஸியான ஆன்சர், எல்லாருமே ட்ரை பண்ணலாம். அவன் சொல்றானே நீங்க வெயிட் பண்ண வேண்டாம், எல்லாருமே ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க. அக்கௌண்ட்ஸ் புக்ல என்ன இருக்கும்? Ma'am, information Uh, about that subject, ma'am. வெரி குட். ஸோ அக்கௌண்ட்ஸ் புக்னு எடுத்தோம்னா அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அந்த புக்ல இருக்கும். ஸோ எவ்ரி புக் கண்டெய்ன்ஸ் சம் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பர்டிகுலர் டாபிக். வெரி குட் கீர்த்தனா. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ அப்போ the book is made up of what? It made up of many pages. Am I right? Every book is made up of many pages. Minimum 100 to 300 pages வரைக்கும் every book contains. So each page contains the information. ஒவ்வொரு பேஜும் நம்ம எடுத்தாலும் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். பேஜ் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருப்பாங்க. இப்போ பேஜ் நம்பர் 1ன்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு இன்ஃபர்மேஷன், பேஜ் 2ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த எல்லா பேஜஸையும் பைண்ட் பண்ணாதான் நமக்கு புக்கே கிடைக்குது. Am I right? Am I right or not? yes, ma'am. Okay. அதே மாதிரிதான் வெப்சைட்டும். வெப்சைட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். வெப்சைட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். அந்த ஒவ்வொரு வெப் பேஜ், ஒரு வெப் பேஜ் தான் ஒரு பேப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புக்ல இருக்க ஒரு பேஜ் தான் ஒரு வெப் பேஜ். ஸோ புக்ல இருக்க எல்லா பேஜஸும் ஒன்னா சேர்ந்தாதான் அது புக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி எல்லா வெப் பேஜும் கனெக்டட் ஆனாதான் அதை என்னன்னு சொல்லுவாங்க? வெப்சைட்னு சொல்லுவாங்க. அந்த வெப் பேஜை டிசைன் பண்ணணும். இப்ப நம்ம டெக்ஸ்ட் புக் எப்படி பிரிண்ட் எடுக்கிறாங்க? கம்ப்யூட்டர்ல MS வேர்ட்லயோ இல்ல ஏதாவது ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர், நம்ம பேஜ் லேஅவுட் சாஃப்ட்வேர் படிச்சோம்லையோ அடோப் எல்லாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிட்டு அவங்க டைப் பண்ணுவாங்க. டைப் பண்ணதை வந்து பிரிண்ட் எடுப்பாங்க. எப்படி பிரிண்ட் எடுப்பாங்க? அட் அ டைம்ல புக்கை பிரிண்ட் பண்ணுவாங்களா? எப்படி புக்கை ரெடி பண்ணுவாங்க? ஜஸ்ட் கெஸ் இட். எப்படி ஒரு புக் ரெடி ஆகும்? எப்படி ஒரு புக் ரெடி பண்ணுவாங்க? ஒரு பேஜ் பை பேஜா தானே பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. கரெக்டா? பேஜ் பை பேஜா பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் மொத்த பேஜஸும் என்ன பண்ணுவாங்க? பைண்ட் பண்ணுவாங்க. Am I right or not? Yes, ma'am. Yes, you are right. எஸ், வெரி குட். தேங்க்யூ டா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றதா இருந்தா வெப் பேஜை டிசைன் பண்ணணும். ஒரு வெப் பேஜை ஆன்லைன்ல நம்ம டிசைன் பண்றதுக்கு தான் அந்த HTML ப்ரோக்ராமே நம்ம படிச்சது. ஓகே. ஸோ நீங்க HTML ப்ரோக்ராம் நல்லா தரவா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் யார் இப்ப வெப் டிசைனர். நீங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்? ஒரு வெப்சைட்டையே நீங்க டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை கூட உங்களால டிசைன் பண்ண முடியும். அதை தான் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த HTML பேஜ்லயே வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை ஆட் பண்ணும். ஸோ HTML பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கா இருக்கும். நம்ம என்ன டிசைன் பண்றோமோ அதுதான் இருக்கும். ஒரு இன்டராக்டிவா இருக்கணும். யூசர் வந்து இப்போ ஆன்லைன்ல ஓபன் பண்ணும் போது இன்டராக்ட் பண்ணணும். அதாவது அவங்க நேம்ஸ் என்டர் பண்றது, அவங்களோட ஏஜ் என்டர் பண்றது, இல்ல வேற ஏதாவது ரிவ்யூஸ் கேட்குது, இந்த மாதிரி இன்டராக்ஷனா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை உள்ள இன்சர்ட் பண்றாங்க. ஸோ நார்மல் வெப் பேஜ் டிசைன்ல ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை இன்சர்ட் பண்ணிட்டு இன்டராக்டிவ் மோடா கிரியேட் பண்றாங்க. ஒரு வெப்சைட்டை இன்டராக்டிவ் மோடா கிரியேட் பண்றாங்க. Do you understand this? Yes, I Do you understand. understand this, children? Okay. So அதுல வந்து லாஸ்ட் இயர் நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த PHP. ஸோ PHP வந்து ஜாவாவை விட ரொம்ப ஹை லெவல். ஸோ இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிளையன்ட் சர்வர், கிளையன்ட் ஸ்கிரிப்ட் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளையன்ட் சைடு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். சர்வர் சைடு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் வந்து PHP. அது என்னது? கிளையண்ட் சர்வர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மற்றது எல்லாமே நான் ஃபாஸ்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ கிளையண்ட்னா என்ன, சர்வர்னா என்ன? ஏதோ ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லுங்களேன். நம்ம ரியல் டைம்லயே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்லுங்களேன். கிளையண்ட்னா யாரா இருப்பாங்க? சர்வர்னா யாரா இருப்பாங்க? சரி, நீங்க இப்ப எல்லாரும் ஹோட்டலுக்கு போவீங்க இல்லையா? சோ ஹோட்டல் போன உடனே யார்கிட்ட ஆர்டர் கொடுப்பீங்க? யார் உங்ககிட்ட வந்து ஆர்டர் வாங்கிட்டு போவாங்க? For Server, ma'am. ordering some. சர்வர் வந்து ஒரு பர்சன் வருவாங்க. அந்த பர்சன் வந்து சர்வர், அவர் வந்து என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து கேட்பாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுவாரு? அவர் கிச்சன்ல போய் இன்ஃபார்ம் பண்ணுவாரு. இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் ரெடியா இருக்கும். அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாரு. ஸோ இதுல யார் கிளையண்ட்? Who is the client here? Order பண்ற person, ma'am. ஆர்டர் பண்ற பர்சன் கிளையண்ட். வெரி குட் கீர்த்தனா. ஸோ அப்ப கீர்த்தனா ஹோட்டலுக்கு போறான்னா அப்ப கீர்த்தனா ஆர்டர் பண்ணும்போது கீர்த்தனா தான் கிளையண்டா இருப்பா. அங்க வர சர்வீஸ் பர்சன் தான் என்னவா இருப்பாங்க? சர்வரா இருப்பாங்க. அப்ப கிளையண்ட் ஆல்வேஸ் என்ன பண்ணும்? ரெக்வெஸ்ட் பண்ணும். ஆல்வேஸ் த கிளையண்ட் ரெக்வெஸ்ட் சம்திங் ஃப்ரம் த சர்வர்.
ஸோ சர்வர் என்ன பண்ணுது, அந்த ரெக்வஸ்ட்டை அக்னாலேஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். எனக்கு தோசை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்றேன், அதுதான் ரெக்வஸ்ட். ஸோ ஐம் ஆர்டரிங் டு த சர்வர். ஸோ எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்வர் கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் பண்றேன், ஏன்னா அவங்க தான் நமக்கு ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ சர்வர் என்ன பண்றாங்க, நம்மளோட ரெக்வஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அக்னாலேஜ் பண்ணிட்டு அதுக்கு தேவையான நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுமோ அதை வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அது ரெஸ்பான்ஸ். Do you understand this concept here? இதுதான் கிளையன்ட் சர்வருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப். ஓகே, இப்போ நம்ம வெப்சைட்ல வந்துட்டோம்னா சர்வர்னு சொல்றோம், அதாவது கிளையண்ட் சர்வர்னு ஒன்று இருக்கு, மெயின் சர்வர்னு ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் லாஸ்ட் இயர் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா கிளையண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அப்படின்னா அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட்னா என்னது, ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது. அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்க எக்ஸிக்யூட் ஆகும்னா கிளையண்ட்லயே எக்ஸிக்யூட் ஆயிடும், அதுதான் கிளையண்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பட் PHP வந்து கிளையண்ட்ல எக்ஸிக்யூட் ஆகாது, எங்க எக்ஸிக்யூட் ஆகும்னா சர்வர்ல தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்ப எது சர்வர் எது கிளையண்ட் அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு வரும். ஸோ கிளையண்ட்ன்றது எதுவுமே இல்லை, நம்ம யூஸ் பண்ற ப்ரௌசர் தான் கிளையண்ட். நார்மலா நம்ம எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுவோம், ஸோ உங்களுக்கு ப்ரௌசர்னா டவுட் வரும். இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதா இருந்தா நீங்க எதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவீங்க, ஏதோ ஒரு வெப் பேஜோ வெப்சைட்டோ நீங்க பார்க்கணும்னா எது ஓபன் பண்ணுவீங்க, எந்த ஆப் ஓபன் பண்ணி நீங்க அதை பார்க்க முடியும், Internet. அதான் இன்டர்நெட் போயிட்டோன்னா எது ஓபன் பண்ணி பார்ப்பீங்க, Search பார்ப்பேன். நோ, சர்ச்ல அது சர்ச்ல அது எது ஓபன் பண்ணுவ. இப்ப நீங்க உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு, உங்க எல்லார்கிட்டயும் மொபைல் இருக்கு, am I right? ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணுங்க, பாடசாலை வெப்சைட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ எங்க போய் இந்த பாடசாலை வெப்சைட் ஓபன் பண்ணுவீங்க, படமா அந்த பாடசாலை வெப்சைட்டை எந்த ஆப் ஓபன் பண்ணி அதுல நீங்க ஓபன் பண்ணுவீங்க, ரொம்ப ஈஸியான ஆன்சர், நீங்க ரெகுலரா பண்றது. வெரி குட். ப்ரௌசர், எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுவ, யூசி ப்ரௌசர். யூசி ப்ரௌசர் வச்சிருக்கே, குரோம், கூகுள் குரோம், ஜிசியை தான் யூசின்னு சொல்றியா, ஸோ கூகுள் குரோம். ஓகே, ஸோ அதுதான் கிளையண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ப்ரௌசர் மூலியமா தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெப்சைட் எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு வேணும்னாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஓபன் பண்ணுவோம், ப்ரௌசர் தான் ஓபன் பண்ணுவோம். ஸோ ப்ரௌசர் மூலியமா தான் நம்ம எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும், பார்க்க முடியும், கத்துக்க முடியும், எல்லாமே த்ரூ ப்ரௌசரால தான் நம்மளால பண்ண முடியும். ஓகே, அந்த ப்ரௌசர் தான் கிளையண்ட். அந்த ப்ரௌசர் யார்கிட்ட இருக்காங்க, நம்ம கிட்ட தானே இருக்காங்க, கிளையண்ட் கையில தானே அந்த ப்ரௌசர் இருக்கு, அதனால தான் அந்த கிளையண்ட் சைடுன்னு சொல்றோம். ஓகேவா, சர்வர். இப்போ நான் ப்ரௌசர்ல போயிட்டு நான் கூகுள் குரோம் ஓபன் பண்ணிட்டு பாடசாலைன்னு டைப் பண்ணுவேன், டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோடனே எனக்கு அந்த வெப்சைட் ஓபன் ஆகுது. எப்படி அது ஓபன் ஆகுதுன்னா நம்மளோட ப்ரௌசர் கிளையண்ட் என்ன பண்ணனா சர்வர் கிட்ட இருந்து சர்ச் பண்ணி கொண்டு வரும். அப்ப இந்த சர்வர்ன்ற என்னதான், இட் இஸ் ஆல்சோ ஒரு டிவைஸ் தான். இந்த சர்வர்ன்றது ஒரு டிவைஸ் தான். ஸோ இந்த டிவைஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா ஃபைல்ஸ், ஃபோல்டர், எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த சர்வர்ல தான் இருக்கும். ஸோ இந்த சர்வர்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இதுதான் நம்மளோட நெட்வொர்க். ஓகே, ஸோ இதுதான் முகேஷோட சிஸ்டம்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முகேஷ் சிஸ்டம்ல அவன் கூகுள் குரோமை யூஸ் பண்றான், ஸோ அது வந்து கிளையண்ட். ஸோ இங்க வந்து அவன் பாடசாலை வெப்சைட்டை அவன் ரெக்வஸ்ட் பண்றான். ஸோ ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா த்ரூ த இன்டர்நெட் அது என்ன பண்ணணும்னா சர்வர் கிட்ட தான் போகும். சர்வர் கிட்ட போயிட்டு அந்த பாடசாலை வெப்சைட்டை சர்ச் பண்ணி அதை மறுபடியும் கொண்டு வந்து ரிட்டர்ன் பண்ணும். Do you understand this? புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த கிளையண்ட் வந்து நம்ம ஹோட்டல்ல உட்காந்து நம்ம ஆர்டர் பண்றோம், எனக்கு என்ன வேணும் அப்படின்றத ஆர்டர் பண்றேன், உடனே சர்வர் என்ன பண்ணுது, நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அதே கான்செப்ட் தான் இங்க. Do you understand this or not? Yes, ma'am. Very good, children. Okay, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா, கிளையண்ட் சர்வர்ல டவுட் இருக்கா? No, ma'am. Any doubts in that? So இந்த client server architecture பாத்தீங்கன்னா நமக்கு 3 layers இருக்கு, சிங்கிள், டபுள் அண்ட் மல்டி. சிங்கிள்ல பாத்தீங்கன்னா இதுதான் சிங்கிள். ஓகே, ஸோ எல்லாருமே ஒரே லேயர்லயே இருப்பாங்க, ஒரே டயர்லயே இருப்பாங்க, அதாவது சர்வரும் கிளையண்ட் ரெண்டு பேருமே ஒரே இடத்துலயே இருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா கிளையண்ட்லயே வந்து
அதாவது சர்வர் மிஷின் பாத்தீங்கன்னா கிளையண்ட் மிஷின்குள்ளேயே ரன் ஆகும். அதுதான் வந்து சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஸோ ஒரே லேயர்லயே முடிஞ்சிடும். ஸோ என்னோட கம்ப்யூட்டர்லயே நான் என்ன பண்ணிருப்பேன், சர்வர் வச்சிருப்பேன். அப்ப ஈஸியா என்னோடதுல இருந்தே நான் ஆக்சஸ் பண்ணிருப்பேன். அது சிங்கிள் டயர்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் கிளையண்ட் அப்ளிகேஷன்ஸ் runs inside the server machine itself. இதுதான் என்னன்னு சொல்றாங்க சிங்கிள் டயர். டூ டயர்னா தனித்தனியா இருக்கும். கிளையண்ட்டுக்குன்னு தனியா இருக்கும், சர்வருக்குன்னு தனியா இருக்கும். ஆல்வேஸ் கிளையண்ட் என்ன பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கிளையண்ட் வந்து என்ன ஆக்சஸ் பண்ணுதோ அதை வந்து சர்வர் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ இங்க ஆக்சஸ் பண்ணும், இங்க ஆக்சஸ் பண்றது சர்வர் சர்ச் பண்ணி இங்க ப்ரொவைட் பண்ணுது. இது டூ டயர். ஸோ மல்டி டயர்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் நடுவுல அப்ளிகேஷன்ஸ் வரும், நிறைய அப்ளிகேஷன்ஸ் வரும். இப்ப பாத்தீங்கன்னா கிச்சன் தான் உங்களோட டேட்டாபேஸ் சர்வர்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம தான் கிளையண்ட், கஸ்டமர் ஆர்டர் பண்றோம். அப்போ கிச்சனுக்கும் கிளையண்ட்டுக்கும் நடுவுல வந்து யார் வரா, இந்த சர்வர் வராங்க, ஒரு பர்சன் வரா. ஸோ இந்த பர்சன் தான் என்ன பண்ணுவான், நம்ம கிட்டேந்து என்னென்ன வேணும்ன்றத கலெக்ட் பண்ணிட்டு அவன் கிச்சன்ல போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவான். அப்புறம் அங்கேருந்து கிச்சன்ல இருந்து நமக்கு கொண்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவான். ஸோ இன்டர்மீடியேட்டா இங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மல்டி 3 டயர்ல ஆர்கிடெக்சர்னு இதை சொல்லுவாங்க. Do you understand this? Yes, ma'am. Good. Next one. ஸோ இந்த PHPன்றது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். அப்ப கண்டிப்பா இந்த PHP எங்க எக்ஸிக்யூட் ஆகாது, நம்மளோட ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆகாது. கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜா இருந்ததுன்னா லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கிளையன்ட் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எங்க எக்ஸிக்யூட் ஆகும்னா நம்மளுடைய ப்ரௌசர்லயே எக்ஸிக்யூட் ஆயிடும். நீங்க கூகுள் குரோம் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கூகுள் குரோம்லயே வந்து அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனா PHP அப்படி கிடையாது. PHP எங்க எக்ஸிக்யூட் ஆகும்னா வெப் சர்வர்ல தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால்தான் PHP என்னன்னு சொல்றோம்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்ப நம்ம ஒரு PHP ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா நமக்கு என்ன தேவை, சர்வர் தேவை. ஸோ அந்த சர்வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டம்ல வச்சுக்கலாம். ஸோ எப்பவுமே என்ன ஆகும்னா வெப் ப்ரௌசர் வந்து ரெக்வஸ்ட் அனுப்பும். அதாவது நம்மளோட HTML டிசைனர் ரெக்வஸ்ட் அனுப்பின உடனே சர்வருக்கு தான் போகும் இல்லையா, அந்த ரெக்வஸ்ட் போன உடனே அந்த சர்வர்ல தான் இந்த PHP வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சொல்றது புரியுதா? Yes, ma'am. You understand this? ஸோ நம்ம வந்து இந்த PHP சர்வரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அப்பாச்சின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அப்பாச்சின்றது ஒரு சர்வர், ஓகேவா? ஸோ அந்த சர்வரை யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட PHP ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிள் ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங் இங்க பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு HTML பேஜ் நான் டிசைன் பண்றேன். அந்த HTML பேஜ்ல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா PHP கோடிங்கும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த HTML வந்து நான் இங்க போடுறேன். ஸோ ஒரு பெரிய இருக்கு. ஸோ இதுல வந்து HTML கோடிங்கும் இருக்கு, தென் PHP கோடிங்கும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த HTML கோடிங்கை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா, நம்மளுடைய ப்ரௌசரே அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். பட் இந்த PHP கோடை யார் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னா சர்வர் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நம்ம ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ற மோசிலாவோ இல்ல கூகுள் குரோமோ இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்ல ஓப்பராவோ நம்ம எதை யூஸ் பண்ணாலும் அது ரெக்வஸ்டா இங்க போகும். ஸோ போயிட்டு இந்த அப்பாச்சி சர்வர் என்ன பண்ணும்னா இந்த இருக்கிற கோடிங்ஸ்ல PHP இருக்கான்னு சர்ச் பண்ணும். அப்படி PHP இருந்ததுன்னா அந்த PHP-யை மொட்டை எடுத்து அதை தனியா எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை தான் மறுபடியும் நமக்கு பேஜாவே இங்க டிஸ்பிளே பண்ணும். Do you understand this? Yes, ma'am. புரியுதா? So Yes, ma'am. HTML யார் எக்ஸிக்யூட் பண்ணுவா? Who will execute the HTML coding? Who will execute the HTML coding, ma? I will execute. Browser will execute. நம்ம எந்த ப்ரௌசர்ல வச்சு அதை நமக்கு ஓபன் பண்றோமோ அந்த ப்ரௌசரை HTML கூட எக்ஸிக்யூட் பண்ணும். பட் PHP யார் எக்ஸிக்யூட் பண்ணுவான்னா சர்வர் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா இது வந்து PHP என்ன மாதிரி ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். புரியுதா? ஸோ
இந்த Yes, ma'am. PHP பாத்தீங்கன்னா தனியாலாம் ப்ரோக்ராம் எழுத மாட்டோம். PHPக்குன்னு தனியாலாம் கோடிங் இல்ல. நீங்க லாஸ்ட் இயர் HTML படிச்சீங்க இல்லையா, அந்த HTML தான் இந்த PHP கோடிங்ஸே வரும். ஓகே, ஸோ 3 வேஸ்ல நம்ம PHP எழுதலாம். அதோட டிஃபால்ட் சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான் டிஃபால்ட் சின்டெக்ஸ். எப்படி நம்ம PHP எழுதலாம்னா, ஸோ we have to start with the prompt. இந்த டேக் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, நம்ம HTML கூட இந்த டேக் தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ PHP வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னாலே இந்த கொஸ்டின் மார்க் வந்துடும். ஸோ tag lesser than symbol question mark PHP. இதுதான் வந்து ஓப்பன் டேக் ஃபார் த PHP. ஓகே, க்ளோசிங் டேக் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மார்க் greater than symbol இது கொடுத்தீங்கன்னா PHP வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த கோடிங்ஸ் எல்லாம் எதுக்குள்ளார வரும்னா HTML ஃபைல்குள்ளா தான் வரும். நீங்க லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்களே HTML, அந்த ஃபைல்குள்ளேயே தான் இது வரும். ஓகே, ஸோ இதை வந்து டிஃபால்ட்டா இப்படிதான் இருக்கும். எல்லா PHP ப்ரோக்ராமும் கொஸ்டின் மார்க் PHPல ஸ்டார்ட் ஆகணும், எண்ட் ஆகும் போது கொஸ்டின் மார்க் greater than symbolல அது எண்ட் ஆகணும். We understand this? So இன்னொரு ஷார்ட் ஓபன் பாத்தீங்கன்னா PHPனே மென்ஷன் பண்ணாம வெறும் கொஸ்டின் மார்க் மட்டும் கொடுத்தாலே போதும். அதுவும் அது PHP ஷார்ட் சின்டெக்ஸ் அதை எடுத்துப்பாங்க. இன்னொன்று வந்து எம்பெட் பண்றோம், அதாவது ஸ்கிரிப்ட் கோடை யூஸ் பண்ணி எம்பெட் பண்றது. நம்ம ஜாவா இப்படிதான் பார்த்திருப்போம். ஸோ ஜாவால வந்து ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு டேகை யூஸ் பண்ணி இங்க நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்னு கொடுப்போம். இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம்னா PHPன்னு கொடுக்குறோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ன்ற டேகை யூஸ் பண்ணியும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா PHP வந்து கிரியேட் பண்ண முடியும். Do you understand this? Yes, ma'am. இதை வந்து எம்பெட் PHPன்னு சொல்றாங்க. ஏன் இதை எம்பெட் PHPன்னு சொல்றாங்கன்னா, எம்பெட்னால என்னன்னா வேறொரு லாங்குவேஜோட ஜாயின் ஆகி ஒர்க் பண்றது தான் வந்து எம்பெட்னு சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து PHP வந்து எப்பவுமே இன்னொரு லாங்குவேஜோட தான் சேர்ந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த லாங்குவேஜோட சேர்ந்து ஒர்க் ஆகும்னா HTML ஓட தான் சேர்ந்து ஒர்க் ஆகும். Do you understand? Yes, ma'am. Say yes or no. Okay. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ PHP ப்ரோக்ராம் எப்படி எழுதலான்றதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ்னா என்னன்னா இட் இஸ் லைக் ஓல்டர், இட் இஸ் யூஸ் டு ஸ்டோர் த டேட்டாஸ். இப்போ நம்ம எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்றது எல்லாமே பார்த்தோம்னா இந்த மெமரியில தான் இப்போ எல்லா டேட்டாஸுமே நமக்கு ஸ்டோர் ஆகும். ஆனா எந்த லொகேஷன்ல அது ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியாது. இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா இந்த 5 வந்து இங்கேயும் ஸ்டோர் ஆகும், மிடில்லையும் ஸ்டோர் ஆகலாம், இல்ல பாட்டம்லயும் ஸ்டோர் ஆகலாம், எந்த லொகேஷன்ல வேணாலும் அது ஸ்டோர் ஆகலாம். பட் எனக்கு அந்த 5 நான் ஸ்டோர் பண்ண வேல்யூவை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு அதுக்கு ஒரு பேர் தரணும். அந்த நேம் தான் வந்து வேரியபிள். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு நேம் இருக்கு இல்லையா, எதுக்கு நம்ம எல்லாருக்கும் நேம் இருக்கு? டு ஐடென்டிஃபை எ பர்சன். அதே மாதிரி மெமரி லொகேஷனை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த வேரியபிளை யூஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ நம்மளோட வேல்யூஸ் எங்க ஸ்டோர் ஆகுதோ அந்த லொகேஷனுக்கு நான் கொடுக்குற பேரு தான் என்னது வேரியபிள். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் இட் இஸ் தி நேம் ஆஃப் தி மெமரி லொகேஷன் which is used to store the data. உங்களோட பவுச் மாதிரி. ஸோ உங்க பவுச்ல நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் நீங்க ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க இல்லையா. ஒரு ஸ்கேல் இருக்கும், பென்சில் இருக்கும், எரேசர் இருக்கும், அண்ட் நிறைய பென்ஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் ஒரு பவுச். அந்த பவுச் வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டரா இருக்கு. அதே மாதிரிதான் இந்த வேரியபிள். நிறைய வேல்யூஸை வந்து அந்த வேரியபிளை வந்து நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேல்யூஸை நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஒரு வேரியபிள் எப்படி நம்ம PHPல கிரியேட் பண்ணலாம்னா there is a rule for that. We have to use a dollar symbol. டாலர் சிம்பிளை யூஸ் பண்ணி தான் அந்த வேரியபிளை வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு வேரியபிளை கிரியேட் பண்றது, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏன்ற வேல்யூல 5ன்ற வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணணும்னா அப்ப ஏ தான் வேரியபிள். அப்ப அந்த ஏக்கு முன்னாடி நான் என்ன கொடுக்கணும்னா டாலர்னு கொடுக்கணும். டாலர் A = 5 அப்படி கொடுத்தேன்னா 5 எந்த மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆகுதோ அந்த மெமரி லொகேஷனோட நேம் என்னவா இருக்கும், ஏன்னு இருக்கும். இந்த 5 எங்க ஸ்டோர் ஆயிருக்கு நான் சர்ச் பண்ணவே வேண்டாம். வெறும் நான் ஏன்னு சொன்னாலே போதும் எனக்கு என்ன ஆன்சர் வரும், 5ன்ற ஆன்சர் எனக்கு வந்துடும். இதுதான் வேரியபிளோடைய யூஸ். ஓகே, ஸோ இந்த வேரியபிள் அதுக்கு நேம் கொடுக்கறதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் பிறந்த உடனே உங்க அம்மா பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஜாதகம் பார்த்திருப்பாங்க, நியூமராலஜி பார்த்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தருக்கும் நேம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு வேரியபிளுக்கு நேம் வைக்கிறதா இருந்தா we have to follow a certain rules here. என்ன ரூல்ஸ்ன்றதை பார்க்கலாம். So first variable name must always begin with the dollar symbol.
ஸோ எப்பவுமே வேரியபிள் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகணும், டாலர் சிம்பிளோட தான் ஸ்டார்ட் ஆகணும். அண்ட் வேரியபிள் நேம் கேன் நெவர் ஸ்டார்ட் வித் அ நம்பர். ஸோ ஒரு வேரியபிள் நேம் எப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடாது, நம்பர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ எப்பவுமே என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட பேரை கூட நீங்க வேரியபிளா கொடுத்துக்கலாம். ஆனா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா இருக்கணும், ஆல்பபெட்டா தான் இருக்கணும், நம்பர்ல இருக்கக்கூடாது. ஆனா ஆல்பபெட்டுக்கு அடுத்து நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன்னா டாலர் ஏன்னு கொடுக்கலாம், டாலர் ஏ ஒன்னு கூட கொடுக்கலாம். ஆனா டாலர் ஒன் ஏன்னு கொடுக்க கூடாது, இது ராங். ஏன் இது ராங்னா, இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கு, நம்பரா இருக்கு. ஸோ நம்பர்ல எப்பவுமே ஸ்டார்ட் பண்ண கூடாது. எப்பவுமே அது எதுல ஸ்டார்ட் ஆகணும், வேரியபிள்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். Do you understand this? Yes, ma'am. Do you understand this? So always a variable name should start with an alphabet. Okay, followed by the numbers. So variable name வந்து case sensitive. Case sensitive னா என்னன்னா, so வந்து capital letterக்கும் small letterக்கும் வந்து difference இருக்கும். Okay, so நம்ம என்ன name mention பண்றோமோ அதை throughout அந்த programல we have to maintain it. Do you understand this? Yes, So ma'am. இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. So can you tell me how many variables are created here? Can you tell me how many variables are created in this example? Totally 4 variables. Very good, Karthik. So 4 variables are there. Can you tell me the names of all these variables? What are the names? Variable Dollar names A are equals 5. very good. Tell me the name alone. Dollar A is the variable name. 5 is the value. Okay, அதை விட்டுற. Five. வேற variable name டாலர் A, அதுக்கப்புறம் Constant number 1. என்னடா Dollar டாலர் B. B ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. டாலர் B ன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. See இங்க பாருங்க, டாலர் A ன்னு ஒரு வேரியபிள், டாலர் B ன்ற இன்னொரு வேரியபிள், டாலர் A அண்டர்ஸ்கோர் 1. ஸோ ஸ்டார்டிங் இது வந்து கரெக்டான வேரியபிள் நேம். ஏன் கரெக்டான வேரியபிள் நேம்னா, இது எதுல ஸ்டார்ட் ஆகுது, ஆல்பபெட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ஸ்டார்டிங் தான் இம்பார்ட்டன்ட், அதுக்கப்புறம் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். தென் டாலர் C இயர், டாலர் ஏல நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம்னா 5ன்னு ஸ்டோர் பண்றோம். அப்ப நான் ஏன்னு சொன்னாலே எனக்கு என்ன வேல்யூ வரும், 5ன்னு வரும். டாலர் B ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்றோம், 10ன்னு ஸ்டோர் பண்றோம். இப்ப டாலர் அண்டர்ஸ்கோர் A1ல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டோர் பண்றோம். Can you tell me, can anybody tell me what is the value of dollar C? யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். What is the value of dollar C? டாலர் C க்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும்? டாலர் C க்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும்? எல்லாரும் இருக்கீங்களா? Yes. ரொம்ப ஈஸியான ஆன்சர் இது. டாலர் C க்கு என்ன வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும்? Tell me the answer. A உடைய வேல்யூ என்ன? A வேல்யூ என்ன? சோ A number ன்ற 5. மெமரியில என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், 5 ஸ்டோர் ஆகுது. சோ B ல என்ன ஸ்டோர் ஆகுது, 10ன்னு ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம என்ன கொடுத்திருக்கோம், C equal to டாலர் A plus டாலர் B ன்னு கொடுத்திருக்கோம். சோ A ஓட வேல்யூ என்ன? A ஓட வேல்யூ என்ன? A ஓட value 5. A 5, very A good. value So 5 5. and 5, B value 10. அப்போ 5 plus 10? 15. 5 plus 10? 15. அப்ப C ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? C ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும்? 15. 15 ma'am. 15 ஸ்டோர் ஆயிருக்கும். Do you understand that? அப்ப எக்கோன்றது ஒண்ணும் இல்ல, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்கோன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 15ன்றது பிரிண்ட் ஆகும். Do you understand this? Yes, ma'am. Yes ma'am. புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ PHP டேட்டா டைப். டேட்டா டைப்னா என்னன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்னா, இப்போ உங்களோட பவுச்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வெறும் பென்னு மட்டுமா வச்சிருப்பீங்க, இல்ல நிறைய ஐட்டம், ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சிருப்பீங்க இல்லையா? டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ், அதுதான் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கொடுக்குற டேட்டா என்ன மாதிரி டேட்டா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ட்ரிங் டேட்டா. ஸ்ட்ரிங்னா என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். கேரக்டர்னா என்ன? What do you mean by character? கேரக்டர்னா என்ன?
ஆல்பபெட்ஸை தான் கேரக்டர்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க 11th படிச்சிருப்பீங்க. ஆல்பபெட்ஸ் ஏல இருந்து இசட் வரைக்கும் இருக்குல்ல, அந்த சிங்கிள் லெட்டர் வெறும் நான் ஏ சொன்னேன்னா இது கேரக்டர், சின்னு சொன்னேன்னா இது ஒரு கேரக்டர், டின்னு சொன்னேன்னா இது ஒரு கேரக்டர். சிங்கிள் லெட்டரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கேரக்டர்னு சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ரிங்னா என்னன்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் ஏன்ற ஒரு வேரியபிள்ல நான் என்ன பண்றேன்னா ஒரு ஏன்ற வேரியபிள்ல சீன்னு ஒரு கேரக்டரை ஸ்டோர் பண்றேன். அப்ப அந்த சீன்றது என்னது, ஒரு கேரக்டர். ஓகே, சோ இத டாலர் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், $b. இந்த $bல நான் $b என்ன பண்றேன்னா கேட் அப்படின்னு நான் ஸ்டோர் பண்றேன். ஓகே, கேட்னு ஸ்டோர் பண்றேன். ஓகே, சோ எனக்கு சொல்லுங்க சீன்றது என்ன, கேட்ன்றது என்ன? கேன் யூ டெல் மீ? சி என்றது என்னது? C is the character வெரி குட். and Cat cat is என்றது? the wild animal. Cat Ma'am, is string, ma'am. animal. Cat is a Sorry. string. ஏன் இத string சொல்றோம்? It is a group of characters. So how many characters in this cat? 3 characters இருக்கா. C ன்னு ஒரு cat, A ன்னு ஒரு cat, character, T ன்றது ஒரு character. இந்த 3 charactersம் சேர்ந்ததுனால தான் அது என்னவா ரெப்ரசன்ட் ஆகுது, string ன்னு ரெப்ரசன்ட் ஆகுது. So group of character is called as a string. Okay, so உங்களோட names எல்லாம் என்னது? It is an example for what? உங்க String, names ma'am. single character இருக்கா? நிறைய கேரக்டர்ஸ் தான் இருக்கு. சோ உங்க நேம்ஸ் தான் எக்ஸாம்பிள் ஃபார் தி ஸ்ட்ரிங். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டிஜர். இன்டிஜர்னா ஹோல் நம்பர்ஸ் தான் என்னன்னு சொல்வாங்க, இன்டிஜர்னு சொல்வாங்க. சோ இந்த ஹோல் நம்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் will not contain any decimal number. இப்போ நான் ஒரு வேல்யூ நான் ஸ்டோர் பண்றேன்னா அந்த வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும்னா ஹோல் நம்பரா இருக்கும். ஹோல் நம்பர்னா என்னது, ஃபிராக்ஷனலே வராது. இப்போ நான் ஏல வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றேன்னா ஐ கேன் ஸ்டோர் 5, எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனா 5.1 அப்படின்னு நான் ஸ்டோர் பண்ண முடியாது. அப்படி ஸ்டோர் பண்ணா இது இன்டீஜர் கிடையாது. இது என்னன்னு சொல்லுவோம், ஃபிராக்ஷனல், டெசிமல்னு சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த நம்பரே வரக்கூடாது. எப்பவுமே ஹோல் நம்பர்ஸை கொடுத்தோம்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்டீஜர்னு சொல்லுவோம். Do you understand? Yes, ma'am. Yes, ma'am. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட். ஃப்ளோட்ல பார்த்தோம்னா இந்த டெசிமல் பிளே பாயிண்ட் வரும். டெசிமல் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, ஃப்ளோட்னு சொல்லுவாங்க. தென் பூலியன் பாத்தீங்கன்னா இட் அக்செப்ட் ஒன்லி ட்ரூ ஆர் ஃபால்ஸ். எதர்னு ட்ரூன்னு அதை எடுத்துக்கோ, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கோ, இல்ல 1 or 0ன்னு எடுத்துக்கோ. 0னா ஃபால்ஸ், ட்ரூனா 1ன்னு எடுத்துக்கோ. ஓகே, தென் the next data type is array. அரேன்றது குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்றது தான் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே வேரியபிள்ல நிறைய வேல்யூஸ் ஸ்டோர் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க, அரே. இப்போ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல நம்ம $a = 5, $b = 10 அப்படிதான் சொன்னோம். அப்ப $a எத்தனை வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். b ல எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோம், ஒரே ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற போது நம்ம அரேன்ற கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். இது நம்ம டீடைலா நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம். தென் வேர் டம்ப். ஸோ வேர் டம்ப் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா இட் இஸ் யூஸ் டு ரிட்டர்ன் தி டைப் அண்ட் வேல்யூ ஆஃப் த வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் என்ன டைப், அதோட வேல்யூ என்னன்னு டிஸ்பிளே பண்றது தான் இந்த வேர் டம்ப் ஃபங்க்ஷன். இப்போ நான் $a 5 நான் ஸ்டோர் பண்ணனா இந்த வேர் டம்ப் என்ன ரிட்டர்ன் பண்ணனும்னா ஏல என்ன வேல்யூ இருக்கு, கேன் யூ டெல் மீ? என்ன டைப் ஆஃப் டேட்டா 5ன்றது? 5ன்றது என்ன டைப் ஆஃப் டேட்டா? Integer, ma'am. Constant. வெரி குட், வெரி குட். இன்டீஜர். கான்ஸ்டன்ட் தான். கான்ஸ்டன்ட்ல இது என்ன டைப், இன்டீஜர். சோ அப்ப நமக்கு வேர் டம்ப் என்ன டிஸ்ப்ளே பண்ணனும்னா இன்டீஜர்னு டிஸ்ப்ளே பண்ணனும், 5ன்ற வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணனும். Do you understand this? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. The next one is operators. No, sorry. Previously வந்து we have object. So object na வேற ஒரு இன்ஃபர்மேஷன் வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா ஆப்ஜெக்ட்ன்ற டேட்டா டைப்பை யூஸ் பண்ணலாம். நல்னா எம்டி. எம்டியா இருக்கிறது என்னன்னு சொல்லுவாங்க, நல்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த வேல்யூமே நீ ஸ்டோர் பண்ணல
நோ வேல்யூ இன் தட், இட் இஸ் எம்டி அப்படின்னு டினோட் பண்றதுக்கு நல் யூஸ் பண்ணிக்கலாம். ரிசோர்சஸ் நத்திங் பட் ஒரு ஃபைலையோ இல்ல ஒரு இமேஜையோ வேற இடத்துலயும் நம்ம ஓபன் பண்றதை வந்து ரிசோர்ஸ்ன்றதை நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர். ஸோ ஆப்ரேட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா கால்குலேஷனே பண்ண போறோம். ஸோ PHP ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு? we have 6 operator, that is arithmetic operators, assignment operator, comparison operator, increment or decrement operator, logical operator and string operator. arithmetic operatorல வந்து இந்த addition, subtraction, multiplication, division, modulus இதெல்லாமே பண்றது வந்து arithmetic operator. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். மைனஸ் என்ன பண்ணும்? சப்ட்ராக்ட் பண்ணும். இந்த ஆஸ்டிஷ் வந்து மல்டிப்ளை பண்ணும், ஸ்லாஷ். மாடுலஸ் என்ன பண்ணும்? யாருக்கா தெரியுமா? மாடுலஸ் என்ன பண்ணும்? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏவோட வேல்யூ 10ன்னு வச்சுக்கோங்க, பியோட வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப நான் a பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபாஸ்டா சொல்லுங்க பாப்போம். a பிளஸ் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 12. வெரி குட். ஸோ இதே வந்து 12. ஸோ இதை வந்து நான் a மைனஸ் பின்னு கொடுக்குறேன், அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 8 ma'am. 8. வெரி குட். இதே வந்து நான் ஆஸ்டிஷ் கொடுக்குறேன், அப்ப என்ன ஆன்சர் வரும்? 20 ma'am. வெரி குட். இப்போ வந்து நான் ஸ்லாஷ்னு கொடுக்குறேன், அப்ப என்ன ஆன்சர் வரும்? 5 ma'am. வெரி குட். 5ன்றது வரும். ஓகே, இத மாடுலஸ் கொடுத்தா என்ன வரும்? ஸ்லாஷுக்கும் மாடுலஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஸ்லாஷ் வந்து கோஷன்ட் ரிட்டர்ன் பண்ணும், மாடுலஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணும். இதே நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்லயே படிச்சிருப்பீங்க. ஓகே, ஸோ ஸ்லாஷ் வந்து 2 நம்பர்ஸை டிவைட் பண்ணிட்டு அந்த நம்பர்ஸுடைய கோஷன்ட்டை டிஸ்பிளே பண்ணும். மாடுலஸ் என்ன பண்ணும்? டிவைட் பண்ணிட்டு அதோடைய ரிமைண்டரை டிஸ்பிளே பண்ணும். இப்ப சொல்லுங்க பாப்போம், a மாடுலஸ் bன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? Ma'am, 0. வெரி குட், யூ வில் கெட் தி ஆன்சர் 0. ஸோ ஏன்னா 10 வந்து 2ஆல நம்ம டிவைட் பண்ணும்போது 2 5s are 10ன்னு போட்டுருவோம். ஓகே, அப்ப நமக்கு இங்க ரிமைண்டர் என்ன வருது? 0ன்னு வருது. ஸோ இதை தான் நம்ம ரிமைண்டர்னு சொல்றோம், இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கோஷன்ட்னு சொல்றோம். Do you understand this, ma'am? Yes, ma'am. Yes ma'am. Any doubts here? Any doubts here? No, ma'am. No ma'am. So the next one is, so only Karthik and Keetana alone replying to me. Very good students. Others and all, what are you doing? The next one the assignment operator. Assignment operator na என்னன்னா left hand sideல இருக்க வேல்யூவை right hand sideக்கு assign பண்றதா என்னன்னு சொல்லுவாங்க? சாரி, right hand sideல இருக்கத left hand sideக்கு assign பண்றது தான் assignment operatorன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டாலர் a equal to 5ன்னு சொல்றேன். இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? வேரியபிள் இருக்கு. ஏன்றது வேரியபிள். ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கு? ஒரு இன்டிஜர் இருக்கு. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல என்ன இருக்கும்? இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல வேல்யூவா இருக்கலாம், ஒரு எந்த ஒரு எக்ஸ்பிரஷனா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேரியபிள்க்கு அசைன் பண்றது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ல 2 ஆப்ரேட்டர் கூட சேர்ந்து வரலாம். பிளஸ் ஈக்குவல் டு y அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, இப்போ டாலர் a பிளஸ் ஈக்குவல் டு 5 அப்படி சொன்னா என்ன ஆகும்னா, இந்த ஏவோட வேல்யூல பிளஸ் 5 ஆட் பண்ணிட்டு அந்த ஆன்சரே மறுபடியும் என்ன எதுல ஸ்டோர் ஆகும்? ஏலயே ஸ்டோர் ஆகும். யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் டாலர் a ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லைன்ல டாலர் a பிளஸ் ஈக்குவல் டு 5ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு டாலர் ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும் சொல்லுங்க பாப்போம்? என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? 10. நோ, பிளஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். பிளஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கேன். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஏ கூட இந்த 5 ஆட் பண்ணும். இதை எப்படி சொல்லலாம்னா டாலர் ஏ ஈக்குவல் டு டாலர் ஏ பிளஸ் 5ன்னு சொல்லலாம்.
ஓகே Dollar A சோ plus. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஒன். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஆட் பண்ணும். டாலர் ஏவையும் 5ஐயும் ஆட் பண்ணும். டாலர் ஏல என்ன வேல்யூ இருக்கு, 10 இருக்கு. அப்ப 10 பிளஸ் 5 என்னது 15. அந்த 15 மறுபடியும் என்ன பண்ணும், அசைன் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன வேரியபிள் இருக்கு, ஏ இருக்கு. அந்த ஏக்கே அந்த 15 அசைன் பண்ணும். அப்ப டாலர் ஏக்கு என்ன வேல்யூ வரும், 15 வரும். Do you understand that? Yes, ma'am. எல்லாருக்கும் புரியுதா? Yes, ma'am. Do you understand? So இதே இப்ப நான் இப்படி கொடுக்குறேன், யார் சொல்றீங்க? டாலர் ஏ ஆஸ்டர்ஷ் ஈக்குவல் டு 2. இப்ப எனக்கு டாலர் ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னு சொல்லுங்க பாப்போம். என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? மேம் 20. வெரி குட். ஸோ என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும், 20 ஸ்டோர் ஆகும். எப்படி 20 ஸ்டோர் ஆகுது, டாலர் ஏல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஓட என்ன பண்றோம், மல்டிப்ளை பண்றோம். டாலர் ஏல என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்ப 10 இன்டு 2. ஸோ 10 இன்டு 2 என்ன, நமக்கு 20. அந்த 20 எங்க ஸ்டோர் ஆகும், மறுபடியும் ஏலயே ஸ்டோர் ஆகும். அப்ப ஆன்சர் இஸ் 20. Do you understand this? Yes, ma'am. Next ஆப்ரேட் வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணோம்னா, கம்பேர் பண்ணி பார்ப்போம். ரெண்டு வேல்யூவும் சேமா இருக்கான்னு பார்ப்போம். சேமா இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ நிறைய கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்கு. ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், ட்ரிபிள் ஈக்குவல்னா ஒரே டேட்டா டைப் இருந்தா ட்ரிபிள் ஈக்குவல், நாட் ஈக்குவல். அத இந்த இது பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து கிரேட்டர் தென், லெஸ் தென், இதுவும் இருக்கு. greater than less than, less than equal to, greater than equal to. So not equal to ரெண்டு சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஐடென்டிக்கல்ன்றது என்னன்னா, வேல்யூஸ் மட்டும் இல்லாம டேட்டா டைப்பையும் செக் பண்ணோம். நம்ம டேட்டா டைப் படிச்சோம் இல்லையா, இன்டீஜர், ஃப்ளோட், அந்த மாதிரிலாம் படிச்சோம் இல்லையா, அதையும் செக் பண்றது தான் அந்த ஐடென்டிக்கல். இப்போ நீங்க தான் எனக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ டாலர் ஏவோட வேல்யூ 10ன்னு கொடுக்குறேன், டாலர் பியோடைய வேல்யூ வந்து 10ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் டாலர் ஏ டபுள் ஈக்குவல் டாலர் பின்னு கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆன்சர் வரும், டபுள் ஈக்குவல்ல என்ன பண்ணும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். Number 20. இல்ல, இது என்ன பண்ணும்னா ட்ரூவா ஃபால்ஸான்னு மட்டும் தான் டிஸ்ப்ளே பண்ணும். கம்பேர் பண்ணிட்டு ட்ரூவா ஃபால்ஸான்னு தான் டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வரும், ட்ரூ வரும். வெரி குட் கீர்த்தனா, நமக்கு என்ன ஆன்சர் வரும், ட்ரூன்னு வரும். இதுவே வந்து நான் என்ன பண்றேன்னா, நாட் ஈக்குவல்னு கொடுக்குறேன். நாட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கக்கூடாது. ஈக்குவலா இல்லைன்னா தான் நமக்கு ட்ரூ வரும். ஈக்குவலா இருந்தா நமக்கு என்ன வரும், ஃபால்ஸ்னு வரும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஃபால்ஸ். Do you understand this? Yes, ma'am. ஸோ அதே மாதிரி இங்க வந்து நான் இங்க வந்து பியோட வேல்யூ 100ன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், நாட் ஈக்குவலுக்கு பதிலா கிரேட்டர் கொடுக்குறேன். டாலர் ஏ கிரேட்டர் தென் டாலர் பின்னு கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆன்சர் வரும், டாலர் ஏவோட வேல்யூ என்ன, 10. 10 கிரேட்டர் தென் பியோட வேல்யூ என்ன, 100. ஸோ 100. இது ட்ரூவா ஃபால்ஸா? ட்ரூ மேம். True. 10 கிரேட்டர் தென் 100ஆ? நோ மேம், ஃபால்ஸ் மேம். This is false. புரியுதா? இதுவே நான் லெஸ் கொடுத்திருந்தேன்னா அப்ப எனக்கு என்ன வந்திருக்கும், லெஸ் ட்ரூ கொடுத்திருந்தேன்னா மேம். ட்ரூன்னு வந்துரும். ட்ரூ. இப்ப ஈக்குவல் கொடுத்தனா என்ன ஆகும், ஈக்குவலா இருந்தாலும் நமக்கு ட்ரூன்னு டிஸ்ப்ளே ஆகும். Do you understand this? The next Yes, ma'am. one is increment. Incrementல வந்து ப்ரீ போஸ்ட்னு இருக்கு. என்ன பண்ணனும்னா வேல்யூஸ் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணும். சோ ப்ரீ இன்கிரிமெண்டா இருந்தா ஃபர்ஸ்ட் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு வேல்யூ அசைன் பண்ணும். போஸ்ட் இன்கிரிமெண்ட்னா வேல்யூ அசைன் பண்ணிட்டு இன்கிரிமெண்ட் பண்ணும். அதே மாதிரி தான் டிக்ரிமெண்ட்டும். ஸோ டிக்ரிமெண்ட் வந்து வேல்யூஸை ரெடியூஸ் பண்ணும். எவ்வளவு வேல்யூஸ் ரெடியூஸ் ஆகும்னா டிஃபால்ட்டா 1 வேல்யூ ரெடியூஸ் ஆகும். The next one is logical operator. The logical operator எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, it is used to combine the expression. ஸோ நம்ம நிறைய கம்பேரிசன் பண்ணும்போது 2 3 கம்பேரிசனை நம்ம கம்பைன் பண்ணோம்னா இந்த ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம்.
and operator, or operator, not operator. So and யூஸ் பண்ணும்போது இப்ப இங்க ஒரு கண்டிஷன் இந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு நம்ம and யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூன்னு கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரூன்னு வரும். இல்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தாலும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ்னு வரும். நம்ம and ஆபரேட்டர்ல 11th படிச்சோம், ஞாபகம் இருக்கா? Yes, I remember. ஞாபகம் இருக்கா இல்லையா? அதேதான் இங்க. அதே மாதிரி ஆர் ஆபரேட்டரும். ஸோ இங்க ஒரு கண்டிஷன், இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ ஆர் ஆபரேட்டர் என்ன பண்ணும்? ஏதாவது ஒன்னு ட்ரூவா இருந்தாலே போதும் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? ட்ரூன்னு வரும். இல்ல ரெண்டுமே ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ வரும். எப்ப நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ்னு வரும்? ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ் வரும். ஓகே, இது ஆர் ஆபரேட்டர். தென் நாட் ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். இப்ப நம்ம கொடுத்துருக்கிறதுக்கு இப்படி நாட்னு கொடுத்தோம்னா நமக்கு ட்ரூன்னு வந்தா நமக்கு ஆன்சர் ஃபால்ஸ்னு வந்துடும். நமக்கு இங்க வந்து ஃபால்ஸ்னு ஆன்சர் வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் இங்க வரும்? ட்ரூன்னு வரும். ட்ரூன்னு வரும். ஸோ நாட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆக்கிடும். அதுதான் நாட் ஆபரேட்டர். யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? Yes, ma'am. புரியுதா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே, தென் ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்னு ஒன்று இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் ஆபரேட்டர்னா டாட்னு ஒன்று இருக்கு, டாட் ஈக்குவல்ட்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ டாட் யூஸ் பண்ண என்னன்னா கன்கார்டினேட் பண்ணும். கன்கார்டினேஷன் இஸ் நத்திங் பட் ஜாயினிங். ஜாயினிங் எதாவது என்னன்னு சொல்லுவாங்க? கன்கார்டினேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் $A. 1 minute. ஸோ இப்போ என்ன பண்றேன்னா $Aல வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ட்ரிங் போடுறேன். என்ன போடுறேன்? கேட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் போடுறேன். ஓகே, தென் $Bல டெல் அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் $A.$B அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா இந்த $A டெக்ஸ்டையும் $B டெக்ஸ்டையும் என்ன பண்ணும்னா ஜாயின் பண்ணும். அப்ப ஜாயின் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பாப்போம். இந்த ரெண்டு டெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஸ்ட்ரிங். வெரி குட். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? CAT கேட் ஏல இருக்கிறது டிஸ்பிளே ஆயிடும். அப்புறம் TLE டல்ன்றது Bல இருக்கிறது டிஸ்பிளே ஆகும். Do you understand that? So dot equal to என்ன பண்ணோம்னா அசைன் பண்ணும். ஸோ நம்ம கம்பைன் ஆகுற வேல்யூ வேறொரு வேரியபிள் இப்ப நான் $C ஈக்குவல் டு இப்படி நான் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா இங்க என்ன இருக்கோ அதோட சேர்ந்து, அதாவது இப்படி இல்லை, $A டாட் ஈக்குவல் டு $B இப்படி கொடுத்தா என்ன ஆகும் சொல்லுங்க. இங்கேயும் என்ன பண்ணும்? கம்பைன் பண்ணும். கம்பைன் பண்ண வேல்யூ அது எங்க ஸ்டோர் பண்ணும்? ஏல ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இப்ப ஏல என்ன வேல்யூ இருக்கு? கேட்டன் இருக்கு. பில என்ன வேல்யூ இருக்கு? டல்லுன்னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணா நம்ம கேட்டல்னு வரும். அந்த கேட்டல்ன்ற வேல்யூ எதுல போய் ஸ்டோர் ஆகும்? ஏல ஸ்டோர் ஆகிடும். அப்ப $ஏல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்? கேட்டல்னு இருக்கும். பில வந்து அதே டல்லு மட்டும் தான் இருக்கும். Do you understand this? Yes, ma'am. Is it clear, students? Yes, ஏதாவது ma'am. டவுட் இருக்கா? Yes, ma'am. No, ma'am. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா இந்த சாப்டர்? Is it easy Yes, or ma'am. not? It is easy. It is easy, ma'am. Okay, can you tell me what does PHP stands for? What is the answer? Hypertext Preprocessor. எல்லா PHPயும் எப்படி நம்ம சேவ் பண்ணுவோம்னா .phpன்னு நம்ம சேவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ PHP எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? $PHP and end with the $PHP. This one, இது கேப் இருக்கு, அதனால இது கிடையாது, இது வரும். ஓகே, ஸோ which of the following must be installed on your computer? நம்ம PHP ரன் பண்ணணும்னா நமக்கு என்ன இன்ஸ்டால் பண்ணணும்? Apache server தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். Is it clear, students? So command-க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இங்க இந்த as that is one double slash தான் யூஸ் பண்ணுவோம் கமாண்ட் கொடுக்கறதா இருந்தா. எனக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 7th क्वेश्चनக்கு யார் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த 7th क्वेश्चनக்கு ஆன்சர் சொல்லுங்க. 1 plus 2.
இதுல எந்த ஆன்சர் வரும் சொல்லு பாப்போம். இந்த 3 சாய்ஸஸ்ல எந்த சாய்ஸ்? ஏவா, பியா, சியா, டியா? Option பி தான் B. ஆன்சர். பி தான் ஆன்சர். சோ இங்க பிளஸ் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணாது. என்ன ஏன் ஆட் பண்ணானா ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? கொட்டேஷன்ல கொடுத்திருக்காங்க. கொட்டேஷன்ல கொடுத்தாலே அது என்னவா எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கும். அதனால அதை ஆடே பண்ணாரு. You understand this? Yes, ma'am. புரியுதா? Yes, ma'am. ஏதா டவுட் இருக்கா? ஏதா டவுட் No இருக்கா? doubt. No doubt, ma'am. ஸோ இது எல்லாமே எக்கோனாலே பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட்னு டிஸ்பிளே பண்றது தான் எக்கோ ஸ்டேட்மெண்ட். ஸோ எக்கோ அலோ வேர்ல்ட் இதுக்கு ஆன்சர் வரும். தென் விச் ஸ்டேட்மெண்ட் வில் அவுட்புட் $x. $x எந்த ஸ்டேட்மெண்ட் டிஸ்பிளே பண்ணும்னு கேட்டிருக்காங்க. எந்த ஸ்டேட்மெண்ட் $x டிஸ்பிளே பண்ணும்? the first statement தான் $x டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? No doubt. No doubts? You all clear Yes, with ma'am. the No doubt concept? at all. Clear, ma'am. Yes, ma'am. I cleared. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து கார்த்திக்கும் கீர்த்தனாவும் தான் நிறைய ஆன்சர் பண்ணியிருக்காங்க. வெரி குட் சில்ட்ரன். ஸோ அதர்ஸ் யூ ஆல்சோ கைண்ட்லி ஆன்சர் ஃபார் த கொஸ்டின்ஸ். ஓகே, கிளாஸை கவனிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணீங்கனாலே போதும். இஸ் இட் கிளியர்மா? Yes, ஓகே ma'am. சில்ட்ரன், ஸோ இந்த சாப்டர் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் நம்ம 5th சாப்டரை பார்க்கலாம். ஓகே, தேங்க் யூ Okay, ma'am. சில்ட்ரன். யூ கேன் லீவ். Thank you, ma'am. Bye, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Bye, ma'am. Naresh also answered.